ஹலோ எவ்ரிவான், நம்ம ரீட் கி ஹட்டின்ற டைட்டில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏகான் கே பார்க்க போகிறோம். இந்த நாடகத்தை நம்ம வந்து புக்கில் பார்க்க போகிறதில்ல. அதில் இருக்க ஷாரன் ஷ்லிக்கியே அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் புரிஞ்சிக்க முடியல. அதனால வந்து இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். இதை நீங்கள் எழுதினாலே போதும். ஓகேவா? இதுலேயே உங்களுக்கு 18.5 மார்க் 9 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். இதுலேயே எல்லாமே கவர் ஆகியிருக்கும். ஓகேவா? ஒரு சென்டென்ஸை வந்து பெருசாக சொன்னாலும் சின்னதாக சொன்னாலும் மீனிங் மாறாமல் சொல்கிற மாதிரி தான் முக்கியம். நீங்கள் இதையே படிச்சுக்கலாம். ஓகே, ரீட் கி ஹட்டி. ஓகே, அதுதான் பார்க்க போகிறோம். பாத்திர பரிச்சை. பாத்திர அப்படின்னா கேரக்டர், பரிச்சை அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். உமா, உமான்றது ஒரு பொண்ணு. ஸோ லடுக்கி. நெக்ஸ்ட்டு பிரேமா. பிரேமான்றது லடுக்கிக்கு மா, அம்மா, அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா. ராமேஸ்வர ரூப், லடுக்கிக்கு பிதா, அந்த பொண்ணுடைய அப்பா. ஷங்கர், ஒரு பையன். ஸோ லடுக்கா. கோபால் பிரசாத், லடுக்கே கே பிதா, அந்த பையனுடைய அப்பா தான் கோபால் பிரசாத். நெக்ஸ்ட்டு ரத்தன். ரத்தன்றது ஒரு சர்வெண்ட் நவுக்கு. ஓகே, ஸோ இப்போ ரீட் கி ஹட்டின்ற டைட்டிலை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எப்போவுமே எந்த எஸ்ஸே எழுதினாலும் பாத்திர பரிச்சை எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம், கண்டென்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ ரீட் கி ஹட்டி பாட். பாடுக்கு பதிலாக இந்த இடத்துல ஏகான்கின்னு போட்டுக்கோங்க. ஸோ ரீட் கி ஹட்டி ஏகான்கி ஜெகதீஷ் ரவிச்சந்திர மாத்தூர் துவாரா லிக்கி கயே ஹே. ஸோ ரீட் கி ஹட்டின்ற ஏகான்கி அப்படின்னா நாடகம். ஜெகதீஷ் ரவிச்சந்திர மாத்தூர்க்கு துவாரா. ஸோ ஜெகதீஷ் ரவிச்சந்திரர் இருக்கார் இல்லையா, அவரோட வழியா அப்படின்னா துவாரா. லிக்கி கை ஹே, எழுதப்பட்டுச்சு. ஓகே, ஸோ ரீட் கி ஹட்டின்ற ஒரு ஏகான்கி நாடகம் ஜெகதீஷ் வழியா எழுதப்பட்டது. ஸோ ஜெகதீஷ் ரவிச்சந்திர மாத்தூர்கே துவாரா. ஸோ துவாரா அப்படின்னா வழியா, எழுதப்பட்டதுன்றது லிக்கி கை ஹே. நெக்ஸ்ட்டு ஏகான்கிமே அப்படின்னா நாடகத்தில் பாடுக்கு பதிலாக ஏகான்கின்னு எழுதிக்கோங்க. ஏகான்கியோட ஸ்பெல்லிங் क्वेश्चन பேப்பர்லேயே இருக்கும். लड़कियों के शादी के लिए पेड़ बकरियों की तरह उन्हें पहले परखा जाता है. पाड़ में एकांकी में ना நாடகத்தில் லடுக்கியோன் கோ ஷாதி கேலியே, லடுக்கியோன் அப்படின்னா கேர்ள்ஸ், ஷாதி கேலி அப்படின்னா கல்யாணத்துக்காக. ஸோ கேர்ள்ஸோட கல்யாணத்துக்காக பேடு பக்ரியோன் கீதர, பேடு பக்ரியோன் கீதர. அங்கே நம்மளோட புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்ஷியோன் மேஜேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பேடு பக்ரியோன்றதுக்கு பதிலாக நீங்கள் குர்ஷியோன் மேஜேன் அந்த ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ குர்ஷியோன் அப்படின்னா வந்து என்னென்னா சேர்ஸு, மேஜேன் அப்படின்னா அர்த்தம்னா டேபிள்ஸு, கீதரா அப்படின்னா போலவேன்னு அர்த்தம். உன்ஹே பஹலே பர்கா ஜாத்தா ஹே அப்படின்னா, ஸோ பர்கா ஜாத்தா ஹே அப்படின்னா அர்த்தம்னா சோதிக்கப்படுறது. ஓகே, பஹலே பர்கா ஜாத்தா ஹேனா ஃபஸ்ட்டு வந்து சோதிக்கப்படுறாங்க. எப்படி சோதிக்கப்படுறாங்க? குர்ஷியோன், நெக்ஸ்ட்டு வந்து குர்ஷியோன் அப்படின்னு அர்த்தம் சேர்ஸ். நெக்ஸ்ட்டு மேஜேன், ஸோ டேபிள் அண்ட் சேர் மேலே சேர் எப்படி சோதனை பண்ணி வாங்குவாங்களோ அந்த மாதிரி வந்து சோதனை பண்ணுறாங்க. ஸோ ஏகான்கிமே லடுக்கியோன் கே ஷாதி கேலியே, அதாவது லடுக்கியோன் கேர்ள்ஸ்க்கான கல்யாணத்துக்காக, கேர்ள்ஸோடைய கல்யாணத்துக்காக குர்ஷியோன் மேஜன் கீ தரா, டேபிள்ஸ் அண்ட் சேர் போலவே உன்ஹேன் அவங்க பஹலே பர்கா ஜாத்தஹே ஃபஸ்ட்டு சோதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு லடுக்கோன்கே தோஷோன்கோ நாக் தேக்கர் அப்படின்னா, லடுக்கோன் அப்படின்னா பாய்ஸ், தோஷோன்கோ அப்படின்னா அர்த்தம்னா குறைகளை, நா தேக்கர் அப்படின்னா பார்க்காம, அதாவது பாய்ஸ் மேலே இருக்கக்கூடிய குறைகளை பார்க்காம. லடுக்கோன்கோ தோஷோன்கோ நா தேக்கர், லடுக்கோன்கே அப்படின்னா பாய்ஸோட, தோஷோன்கோ அப்படின்னா குறைகளை, நா தேக்கர் பார்க்காம. லடுக்கி கே குணா பர் தேஷோன் கி சன்பின் கி ஜாதி ஹே. லடுக்கிக்கேனா கேர்ள்ஸுடைய, குண் பர் தேஷன் அப்படின்னா குணங்களை பற்றின குறைகளை, சன்பின் கி ஜாதி ஹே, ஜன்பின் கி ஜாதி ஹே அப்படின்னா ஆய்வு செய்கிறாங்க, சோதனை செய்கிறாங்க. ஜன்பின் அப்படின்னா சோதனை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட்லேயும் பார்த்துலாம். ரீட் கி ஹட்டி பாட் ஜெகதீஷ் ரவிச்சந்திர மாத்தூர்கே துவாரா லிக் கை ஹே. ரீட் கி ஹட்டின்ற ஏகான்கி ஜெகதீஷ் ரவிச்சந்திர மாத்தூர் வழியாக எழுதப்பட்டது. एकांकी में लड़कियों के शादी के लिए कुर्सियों मेजन की तरह उन्हें पहले परखा जाता है. ஏகான்கியில் இந்த நாடகத்தில் லடுக்கியோன் கே ஷாதி கேலியே கேர்ள்ஸுடைய மேரேஜ்க்காக குர்ஷியோன் பேஜன் கீ தர, ஸோ டேபிள் சேரை போலவே உன்ஹேன் அவங்கள பஹலே பர்கா ஜாத்தா ஹே ஃபஸ்ட்டு சோதனை பண்ணுறாங்க. லடுக்கோன் கே தோஷன்கோ நா தேக்கர், லடுக்கோன் ஜென்ஸுடைய குறைகளை பார்க்காம, நா தேக்கர் பார்க்காம. லடுக்கிக்கு குண் பர் தேஷோன், லடுக்கியுடைய கேர்ள்ஸுடைய குணத்து மேலே இருக்க குறைகளை ஜன்பின் கி ஜாதி ஹே சோதனை செய்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். கஹானி மே ஏகான்கி மே போட்டுக்கோங்க. ஓகே, ஏகான்கி மே उमा के विवाह के लिए
गोपाल और उनके पुत्र शंकर देखने घर आते हैं. कहानी में ஏகாங்கி மே நாடகத்துல உமாக்கே விவாக கேலியே உமாவுடைய கல்யாணத்துக்காக விவாக கேலியே கல்யாணத்துக்காக கோபால் அவர் உன்கே புத்திர சங்கர் கோபால் மற்றும் அவருடைய பையன் சங்கர் உன்கே புத்திர சங்கர் அவருடைய பையன் சங்கர் தேக்னே பார்க்கறதுக்காக கர் ஆத்தே ஹே வீட்டுக்கு வராங்க கர் ஆத்தே ஹே வீட்டுக்கு வராங்க. உமா ஏக் படி லிக்கி ஹுயி லடுக்கி தீ உமா ஒரு படிக்க எழுத தெரிஞ்ச பொண்ணு. ஓகே, படித்த பொண்ணு, அதுதான் வந்து உமா. உமா ஏக் ஒரு படி லிக்கி ஹுயி படித்த லடுக்கி தீ படித்த பொண்ணு. படி லிக்கி ஹுயி அப்படின்னா படித்த பொண்ணு. நெக்ஸ்ட் உமா கி பிதா उमाவுடைய அப்பா ராமேஸ்வர ரூப் अपने पुत्री की उच्च शिक्षा की छिपाते हैं. उमा के पिता रामेश्वर रूप உமாவுடைய அப்பா ராமேஸ்வர ரூப் अपनी पुत्री के தன்னுடைய மகளுடைய अपनी पुत्री தன்னுடைய மகள் अपनी पुत्री की தன்னுடைய மகளோட உச்ச சிக்ஷா ஹை எஜுகேஷனை ஓகே உயர்கல்வியை உச்ச அப்படின்னா உயர் சிக்ஷா அப்படின்னா கல்வியை உச்ச சிக்ஷாக்கோ உயர்கல்வியை சிப்பாத்தே ஹே மறைச்சிட்டாரு மறைக்கிறாரு சிப்பாத்தே ஹே மறைக்கிறாரு. ஓகே, ஸோ உமாவுடைய பிதா ராமேஸ்வர ரூப்பு தன்னோட பொண்ணுடைய உயர்கல்வியை மறைக்கிறாரு. ஜப் உமா சப்கே சாம்னே ஆயி ஜப் எப்போ உமா சப்கே சாம்னே எல்லாருக்கும் முன்னாடி சப்னா எல்லாம் சாம்னேனா முன்னாடி சப்கே சாம்னே எல்லாருக்கும் முன்னாடி ஆயி வந்தாலோ தப் அப்போ கோபால் ஹைரன் ஹோ ஜாத்தே ஹே கோபால் வந்து திடுக்கிடுறாரு. ஓகே, திடுக்கிடுறாரு. ஹைரன் அப்படின்னா திடுக்கிடுறதுக்கு ஹைரன் ஹோ ஜாத்தே ஹே திடுக்கிடுறாரு. एकांकी में उमा के विवाह के लिए गोपाल और उनके पुत्र शंकर देखने घर आते हैं. ஸோ ஏகான்கியில் நாடகத்தில் உமாக்கு விவாகலியே உமாவுடைய கல்யாணத்துக்காக கோபால் அவர் உன்கே புத்திர சங்கர் கோபால் மற்றும் அவருடைய மகன் சங்கர் தேக்னே பார்க்கறதுக்காக கர் ஆத்தே ஹே வீட்டுக்கு வராங்க. உமா ஏக் படி லிக்கி ஹுயி லடுக்கி தீ உமா ஒரு படித்த பொண்ணு. உமா கே பிதா ராமேஸ்வர ரூப் உமாவுடைய அப்பா ராமேஸ்வர ரூப் अपने पुत्री के उच्च शिक्षा को छिपाते हैं தன்னுடைய பொண்ணுடைய உயர்கல்வியை சிப்பாத்தே ஹே மறைக்கிறாரு. ஜப் எப்போ உமா சப்கே சாம்னே ஆயி எப்போ உமா எல்லாருக்கும் அன்மைக்கும் முன்னாடி வந்தாங்களோ எல்லாருக்கும் முன்னாடி வந்தாலோ தப் அப்போ கோபால் ஹைரன் ஹோ ஜாத்தே ஹே கோபால் திடுக்கிடுறாரு ஹைரன் ஹோ ஜாத்தே ஹே திடுக்கிடுறாரு. நெக்ஸ்ட் உமா लड़कियों को कुर्सियों मेजेन की तरह मारने वाले गोपाल को बहुत सुनती है. उमा लड़कियों को उमा வந்து लड़कियों को गर्ल्स कुर्सियों मेजन की तरह டேபிள் சேர் போல மானே வாலேயோ நினச்சிட்டு இருக்க மானே வாலின நினச்சிட்டு இருக்க நம்பிட்டு இருக்க கோபால்கோ கோபால பகுத் சுந்தி ஹே ரொம்ப திட்டுறா. அதாவது வந்து கேர்ள்ஸை வந்து ஒரு டேபிள் சேர் மேலே நினச்சிட்டு இருக்கேன் கோபால் பிரசாத்தை பகுத் சுந்தி ஹே ரொம்ப திட்டுறா சுந்தி ஹே திட்டுறா நல்லா கேட்குறா அந்த மாதிரி எடுத்தோம். உமா உன்கே பேட்டே शंकर का लड़कियों के छात्रावास के चक्कर काटने की आदत के बारे में सबको बता देते हैं. उमा उनके बेटे शंकर का ஸோ அந்த கோபால் இருக்கார் இல்லையா அவருடைய மகன்கிட்ட சொல்கிறா உன்கே பேட்டே சங்கர் கா அவருடைய பையன் சங்கர் லடுக்கியோன்கே சாத்திரவாசர்கே அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சாத்திரவாசர் அப்படின்னா ஹாஸ்டல் ஓகே லடுக்கியோன்கே சாத்திரவாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்கே சக்கார் காட்னேக்கேனா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அங்கேயே இருக்குது. ஆதத் கே பாரேமேனா அவனுடைய இந்த பிஹேவியர் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையே இருந்துட்டு இருக்க அவனு அங்கேயே இருக்கிற அவனுடைய பிஹேவியரை கே பாரேமே அந்த விஷயத்த பாரேமே அப்படின்னா பற்றி சபுக்கோ எல்லாருக்கும் பதா தேதே ஹே சொல்கிறா. ஓகே, ஸோ வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையே ரோம் பண்ணிட்டு அதாவது அலைஞ்சிட்டே இருக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சுற்றிட்டே வளம் வந்துட்டு இருக்க அவனோட சங்கர் அவரோட பேட்டா சங்கர் பற்றி எல்லாருக்கும் சொல்கிறான். வஹ கஹுதே ஹே அவள் என்ன சொல்கிறான் அவள் சொல்கிறான் शंकर छात्रावास की चक्कर लगाने के कारण वह बुरी तरह बीत चुके हैं. शंकर छात्रावासर के चक्कर लगाने के कारण ஷங்கர் வந்து ஹாஸ்டல்லையே சக்கார் லகானே அப்படின்னா சுற்றி திரிந்ததுக்கான காரணத்தால் தான் அவன் பூரி தர ரொம்ப பேடா ஸ்பீட் சுக்கே ஹே தாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே,
शंकर சாத்ரவாஸ்கே அப்படின்னா ஹாஸ்டலில் சக்கார் லகானேக்கே காரன் சுற்றி திரிந்ததுக்கான ரீசனால தான் அவன் பூரித்தர ரொம்ப பேடாக பீட் சுகேஹேன் காயப்படுத்தப்பட்டான் அப்படின்னு சொல்கிறான். सेकेंड पॉइंट பாருங்க. उमा लड़कियों को कुर्सियों मेजन की तरह मारने वाले गोपाल को बहुत सुनते थे. உமா வந்து கேர்ள்ஸை வந்து குர்ஷியோன் மேஜன் கீ தர ஒரு டேபிள் சேர் மாதிரி மானே வாலே கோபால்கோ பார்க்கக்கூடிய கோபாலை பகுத் சுந்தித்தி ரொம்ப திட்டுறா. உமா உன்கே பேட்டா சங்கர்கா உமா வந்து அவரோட பையன் சங்கர் இருக்கால அவனோட லடுக்கியோன்கே சாத்திரவாசர்கே சக்கார் காட்னேக்கே ஆதத்மே அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் லடுக்கியோன்கே சாத்திரவாஸ் அப்படின்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கே சக்கார் காட்னேக்கே ஆதத்மே அதாவது சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காளே அதுதான் சக்கார் காட்னே அப்படின்னா சுற்றி தெரிஞ்சிட்டு பற்றி ஆதத் கே பாரமே அவனுடைய அந்த பிஹேவியரை பற்றி சபுக்கோ பட்டா தேத்தே ஹே எல்லாருக்கும் சொல்கிறான். வஹ கஹதி ஹே அவன் சொல்கிறான். ஷங்கர் சாத்திரவாசுக்கே சக்கார் லகானேக்கே காரன் ஷங்கர் வந்து ஹாஸ்டல்லையே சுற்றி திரிந்ததால் தான் சக்கார் லகானி அப்படின்னா சுற்றி திரிந்ததால் தான் அவன் பூரித்தவர பீட் சுக்கேஹே ரொம்ப கடினமாக தாக்கப்பட்டான். பூரித்தர ரொம்ப பாடா பீட் சுக்கேஹே காயப்படுத்தப்பட்டான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஜிஸ்கோ காரன் அந்த காரணத்தால் தான் உன்கே ரீட் கி ஹட்டி அவனோட முதுகெலும்பு டூட் கை உடஞ்சிருச்சு. ஜிஸ்கோ காரன் இந்த காரணத்தால் தான் உன்கே ரீட் கி ஹட்டி அவனோட முதுகெலும்பு டூட் கை உடஞ்சிருச்சு. வஹ் படி முஷ்கில் சே अपने जान बचा सके थे அவன் படி முஷ்கில் சி ரொம்ப கடினமாக முஷ்கில் அப்படின்னா கடினமாக அப்படி ஜான் தன்னோட உயிரை பச்சா சகே தே காப்பாற்றிக்கிட்டான். கோபால் யஹ் சப் சுன்கர் கோபால் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு யஹ் சப் இது எல்லாத்தையும் சுன்கர் கேட்டுட்டு அப்பனா சந்துலன்கோ பைட்டாத்தா சந்துலன்கோ பைட்டாத்தா அப்படின்னா பைட்டாத்தானா உட்காந்துட்டாரு. சந்துலன்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கத்தில் ஆழ்ந்து ஒரு அதிர்ச்சியில் ஆழ்ந்து. ஸோ சந்துலன்கோ பைட்டாத்தா அதிர்ச்சியில் ஆழ்ந்து உட்காந்துட்டாரு. ஷங்கரும் யஹ சுன்கர் இதை கேட்டுட்டு ஹைரன் ரகுஜாத்தா ஹே திடுக்கிட்டான். ஹைரன் ரகுஜாத்தா ஹே திடுக்கிட்டு போனான். இஸ் பிரகார் இந்த மாதிரியே யஹ் நாடக் இந்த நாடகம் கதம் ஹோ ஜாத்தா ஹே முடிவு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க.